ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஸ்டைலில் ஒரு முள்ளங்கி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: வானல் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் காஞ்ச மிளகா போட்டுங்க. எனக்கு 2 காஞ்ச மிளகா போதும், ரொம்ப நான் காரம் சாப்பிட மாட்டோம். காஞ்ச மிளகா நல்லா வரவிட்டும். ஒரு 4 பூண்டு போட்டுங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதெல்லாம் நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். முள்ளங்கி அதில் சேர்த்துங்க. ஒரு நார்மல் சைஸ் முள்ளங்கி தான், ஒரு சின்ன முள்ளங்கி தான், அதை அரிஞ்சிருக்கேன். அதேமாரி நீங்களும் பொடிசாக அரிஞ்சிக்கிங்க. அரிஞ்சு நல்லா வதக்குங்க. நல்லா முள்ளங்கி பொன்னிறமாக ஆகட்டும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முள்ளங்கி சட்னி. நீங்கள் யாராவது முள்ளங்கி சட்னி இதுக்கு முன்னே வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பழுத்த தக்காளி போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதவட்டும். நல்லா பொன்னிறமாக ஆகணும் முள்ளங்கி. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரத்தன்மைலாம் குறைஞ்சிரும். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க. ஒரு பவுலில் மாற்றிங்க. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், உளுந்து எல்லாத்தையும் போட்டுங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். கடுகும் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். எடுத்து ஊற்றி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சட்னி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.